This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இந்த ஆப்பில் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, யூஸ் பண்ணிக்கோங்க. நீ இல்லாமல் எப்படிடா வாழ்வேன்? பேரனின் உடலுக்கு வைத்த தீயில் பாய்ந்து உயிரை விட்ட பாச தாத்தா. சோகம். மத்திய பிரதேச மாநிலத்தில் மனைவியை கொன்றுவிட்டு இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்தார். அந்த இளைஞரின் உடல் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அப்பொழுது அவரது பிரிவை தாங்காத தாத்தா அந்த தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாட்டில் இருந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம் என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. அதாவது, முன்காலத்தில் கணவன் முன்கூட்டியே இறக்கும்போது அவரது உடல் எரியூட்டப்படும் போது மனைவியும் அதில் விழுந்து இறக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறை என்பது பெண்களின் வாழும் உரிமையை பறிக்கும் வகையில் இருந்தது. இந்த முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது உடன்கட்டை ஏறும் வழக்கம் என்பது இல்லை. ஆனால் கூட மத்திய பிரதேசத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தைப் போல் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதாவது, மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டம் பஹாரி போலீஸ் எல்லைக்குட்பட்ட சிகோலியா கிராமத்தை சேர்ந்தவர் அபய் ராஜ் யாதவ். திருமணமானவர். இவரது மனைவி பெயர் சவிதா யாதவ். இந்நிலையில் நேற்று முன்தினம் திடீரென்று வீட்டில் சவிதா யாதவ் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அபாய் ராஜ் தூக்கில் பிணமாக தொங்கினார். இது தொடர்பாக தகவல் அறிந்தவுடன் போலீசார் சென்று 2 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை தொடங்கினர். இந்த விசாரணையின் போது திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியானது. இது பற்றி துணை போலீஸ் காயத்ரி திரிபாதி கூறுகையில், மனைவி சவிதா யாதவை கோடாரியால் வெட்டி கொன்றுவிட்டு அபய் ராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது கொலை மற்றும் தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை. இது பற்றி விசாரித்து வருகிறோம் என்றார். இதற்கிடையேதான் பிரேத பரிசோதனையை முடித்துவிட்டு சவிதா யாதவ் மற்றும் அவரது கணவர் அபாய் ராஜ் ஆகியோரின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருவரின் உடலுக்கும் குடும்பத்தினர் ஒன்றாக இறுதி சடங்கு நடத்தினர். அதன் பிறகு அவர்களின் உடல் எரிக்கப்பட்ட போது இந்த வேளையில் பேரன் அபாய் ராஜை நினைத்து அவரது தாத்தா ராமவதரா யாதவ் கதறி அழுது கொண்டு இருந்தார். அவரை மற்றவர்கள் தேற்றிக் கொண்டு இருந்தனர். இதற்கிடையே நேற்று முன்தினம் இரவில் திடீரென்று தாத்தா ராமதார் யாதவ் வீட்டிலிருந்து மாயமானார். அவரை குடும்பத்தினர் தேடி பார்த்தனர். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் எரிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று பார்த்தனர். அப்பொழுது தாத்தா யாதவின் உடல் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது. அதாவது, பேரன் அபாய் ராஜுவின் பிரிவை தாங்க முடியாமல் அவரது சிதையில் குதித்து தாத்தா ராம்தாவ் தற்கொலை செய்து தெரிய வந்தது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.